அனைவருக்கும் வணக்கம். நமது வீட்டில் குழந்தை பெற்றோர் அந்த குழுவிலேருந்து நம்ம ஒரு ஒரு சகோதரிகளும் அவங்களோட அனுபவங்களை தொடர்ச்சியாக வார வாரம் நம்ம கலந்துரையாடலில் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது அனுபவங்கள் வாயிலாக நம்மை என்ன சொல்லியோ புதுப்பிச்சுக்கிறோம் இல்லைங்களா? அதான் நடந்துட்டு இருக்குது. சிறப்பாக சகோதரிகள் அவங்க இயல்பாக எப்படி பிள்ளை பெற்று கடந்து வந்தாங்க, பிள்ளை வளர்ப்பு எப்படி அவங்களுக்கு எதுவும் அவங்க மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு பகிர்ந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், அதாவது உடல் மனம் உரிமை நலம், அதை பற்றி தான் நம்மளுடைய கலந்தாய்வுகள் சிறப்பாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி அந்த வகையில் மிக சிறப்பாக தன்னுடைய பிள்ளை பேற்ற நல்ல ஆழமான புரிதல் வழியாக கடந்து வந்த சகோதரி கலாவதி சக்கரவர்த்தி அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க அழகாக அவங்களுடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் சகோதரிகிட்ட. இது கலந்துரையாடல் கடைசியில் நேரம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு உள்ள தெளிவு நம்ம இதில் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்காக. இயல்பு நமக்கு மறைக்கப்பட்டிருக்குது, அந்த இயல்பின் வழி நம்ம சிறப்பாக பயணப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கலந்துரையாடல். இந்த வாய்ப்பை நம்ம சிறப்பாக பயன்படுத்துவோம். நல்லது. கலாவதி, நீங்கள் ஆரம்பிங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு கலாவதி. நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையன் ஹாஸ்பிட்டல் டெலிவரி தான். ரெண்டாவது பாப்பா தான் வீட்டுல சுகப்பிரசவத்துல பிறந்தாங்க. அவங்க பேரு புகழ் மித்ரா. இப்போ 3.5 மாசம் தான் ஆகுது பாப்பா பிறந்து. ஒரு 2 இன்சிடென்ட் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பா பிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல 2 தொந்தரவு இருந்தது. என்ன அப்படின்னா, அடிக்கடி தலைவலி வரும். அந்த டே ஃபுல்லா என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வந்துட்டே இருக்கும். கண்ணு என்னன்னா, நான் பாக்குற இடம்லாம் எனக்கு பிளர் விஷனா தான் தெரியும். இதனால நிறைய எக்ஸாமுக்கு அப்படிலாம் போக முடியாம ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல நிறைய போய் நானும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்துருக்கேன். அப்புறம் கண்ணு தான் எதுவுமே எனக்கு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. அப்புறம் கண்ணுல இந்த மாதிரி தெரியுதுன்றனால போய் ஐ செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போயிட்டு ஐ செக்அப் மட்டும் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ அந்த டாக்டர் கிட்ட கேட்டேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி தொந்தரவு வந்துட்டே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு கண்ணு நரம்பு நல்லா தான் இருக்கு, கண்ணுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. உங்களுக்கு இது இந்த மாதிரி வந்துட்டு போனது இதுதான் லாஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் சரியாயிடலாம், இல்லைன்னா உங்க லைஃப் லாங் கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எனக்கு என்ன புரிதல் கிடைச்சது அப்படின்னா, இவங்க கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றும் கிடையாது, அப்ப இவங்கள இனிமே நம்ம நம்பக்கூடாது அப்படின்றது கிடைச்சது. எனக்கு அந்த மாதிரி வாமிட் எடுப்பேன். அந்த எடுத்து முடிச்சோன்னா அந்த 1 டே ஃபுல்லா எது சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் ஃபுல்லா வாமிட் இருக்கும். அடுத்த நாள் நார்மலா ரெக்கவர் ஆயிடுவேன். ஆனா ஏன் அந்த மாதிரி பண்ணுது, இந்த நிறைய எக்ஸாமுக்கு போக முடியல அப்படின்றதுனால தான் இந்த செக்அப் ட்ரீட்மெண்ட்லாம் போனேன். அங்கேயும் இப்படி சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போறது கிடையாது. அப்புறம் ஒரு அக்கு தெரபிஸ்ட் கிட்ட நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த தொந்தரவு எப்போ போச்சுனே தெரியல, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ரெண்டாவது என் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மந்த்ல அந்த சிக்கன் குனியா ஃபீவர்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்தது. அது வந்தோடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு எந்த சிம்டமும் இல்லை நைட்டு படுக்கிற வரைக்கும். ஆனா நைட்டு படுத்தேன். படுத்ததுக்கு அப்புறம் ஒரு 12 o'clock பையனுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு எழுந்திருச்சா, என்னால எந்திரிக்கவே முடியல பெட்டை விட்டு. எல்லா ஜாயிண்டும் லாக் ஆயிடுச்சு. எதுவுமே கை விரல் முதற்கொண்டு என்னால மடக்க முடியல. அப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அலோபதி பத்தின எனக்கு அப்பவே கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால எனக்கு அலோபதி மேல நம்பிக்கையே போயிடுச்சு. போயிட்டனால இதுல இன்னொரு ரீசனும் என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் எனக்கு இதுக்கு மேல ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம எதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ போயிட்டு அப்பயும் ஒரு அக்கு தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு நீடில் மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் போட்ட உடனே ஓரளவுக்கு நடக்க முடிஞ்சது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதே நைட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நெக்ஸ்ட் டே அதே ஃபீவர் எல்லாம் அஃபெக்ட் ஆனாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 20 டேஸ் கிட்ட குளுக்கோஸ் போட ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்து அப்படிதான் அவங்க கொஞ்சம் வெளில வந்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரே ஒரு நீடில் மட்டும் போட்டுட்டு வந்தேன் ஒரு அக்கா கிட்ட, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட. நான் பாட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். நல்ல ஃபீவர் இருந்தது, ரெஸ்ட் மட்டும் தான் நான் எடுத்தேன், வேற எதுவுமே பண்ணல. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் என்னன்னா, நம்மளுக்கான பெரிய மருந்து என்ன அப்படின்னா பொறுமை மட்டும்தான். பேசாம இருந்தோம்னாவே நம்மளுக்கு இருக்க சிக்னஸ் அதுவாவே ஹீல் ஆக ஆரம்பிச்சிருது அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம கூட வந்தவங்க அவ்வளவு பிரச்சனை இருந்தது, அவங்களும் சரியாகி வராங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அவங்க ஏதோ ஒரு வகையில சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஆனா நமக்கு சரியாக தான் செஞ்சுச்சு. அப்ப இங்க என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஒரு பொறுமையா நம்ம கொஞ்சம் அந்த நேரத்துல பொறுமையா மட்டும்தான் இருந்தா, வேற எதுவுமே செய்யல, நம்ம உடம்பே எல்லாத்தையும் பாத்துக்கிடுச்சு அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தது. சரி, அதுல இருந்து எனக்கு அலோபதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட ஆரம்பிச்சிட்டேன்.
ஆனா இந்த டெலிவரி டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது. அதனால வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டல் செக்அப் அப்படின்னு தான் போனேன். அப்படி போகும்பொழுது என்னாச்சு அப்படின்னா, ஹெச்பி லெவல் வந்துட்டு எனக்கு லோவா இருக்குது. 8 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லாதனால நான் என்ன பண்ணேன்னா, போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காலையில செக் பண்ணேன். செக் பண்ண ஹாஃப் அன் ஹவர்ல இன்னொரு லேப்ல செக் பண்ணேன். இங்க 8 பாயிண்ட், அங்க 10 பாயிண்ட் ஹாஃப் அன் ஹவர்ல. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் எனக்கு அது வேற வழி இல்ல. ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்க்கணும்னா அவங்க சொல்ற ரூல்ஸ்குள்ள வரணுமே. இவ்வளவு பாயிண்ட் இருந்தாதான் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபாலோ அப்ல இருந்துட்டு தான் இருந்தேன். ஒரு கட்டத்துல அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு பிளட் இம்மீடியட்டா ஏத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளட்டும் ஏத்தி விட்டாங்க. ஏத்தி ஏத்தி அப்பதான் எனக்கு டெலிவரி டைம்ல வந்து அவங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த டேட்ல வந்து பெயின் வரல. அப்ப இன்டியூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பெயின் வர வைக்கணும். இதுக்கு மேல எல்லாம் பேபி வெயிட் பண்ணோம், தானா வலி வரணும்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மோஷன் எல்லாம் சாப்பிட்டுரும் உள்ள புள்ள, அப்புறம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வலி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட நான் ஹாஸ்பிட்டல்லாம் வர முடியாது, வலி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இவங்களும் ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றது இப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். அவங்க இன்டியூஸ் பண்ணாங்க, பெயின் வந்துருச்சு, டெலிவரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. பரவாயில்ல, நமக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா டெலிவரி எல்லாம் முடிஞ்சுன்னா நீங்க எவ்வளவு நல்லா ரெக்கவர் ஆனீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ 2 3 நாள்ல சரியாயிடுச்சு, நார்மலா நான் என்னோட வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நாள் கடந்துட்டே போச்சு, 1 மாசமும் ஆச்சு. மோஷன் போகும்போதெல்லாம் உயிர் போகுது அந்த தையல் போட்டிருந்ததெல்லாம். அப்புறம் தான் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு குழந்தை நார்மல் டெலிவரில பிறந்துக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது ஒழிய குழந்தைன்னா எப்படி பிறக்கும் இந்த ப்ராசஸ் எதுவும் எனக்கு தெரியாது. அது இந்த பெயின் இருந்துட்டே இருந்தது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. அப்படி இருந்தனால போயிட்டு ஒரு நாள் செக் பண்றேன். பார்த்தா 10 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. வெஜினல் டியர் அவங்களாவே வந்து கொடுத்து 10 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. எனக்கு இது எதுவுமே தெரியல, இவ்வளவு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். அதுல 6 ஸ்டிச் பிரிஞ்சே போச்சு. போய் ஹாஸ்பிட்டல்ல 1 மந்த் கழிச்சுதான் இதை கண்டுபிடிக்கவே என்னால முடிஞ்சுச்சு. எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னே எனக்கு அப்போ அவேர்னஸே இல்லாம இருந்து போய் ஹாஸ்பிட்டல்ல நான் சொல்றேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை, தையல்லாம் பிரியவே பிரியாது அப்படின்னு. ஒரு சிஸ்டர் பாக்குறாங்க, பார்த்துட்டும் எக்ஸாமின் பண்ணிட்டும் ஒத்துக்கல. இல்ல தையல்லாம் பிரியல அப்படின்ட்டாங்க. இல்லைங்க சிஸ்டர், நான் பார்த்தேன், எனக்கு தெரியும் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு. திருப்பியும் நான் ஸ்ட்ராங்கா நின்னேன். அப்புறம் 2வது டைம் வந்து செக் செக் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க ப்ரோட்டீன் ரிச்சா வந்து டெய்லி வந்து எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கணும், அதுவே சேர்ந்துரும் அப்படின்னாங்க. அப்போ என்ன எனக்கு தோண ஆரம்பிச்சதுன்னா, இப்ப எதுக்கு இவங்க அப்போ ஸ்டிச்சஸ் போடணும், அப்போ போடாமே இருந்திருக்கலாமே அப்பவே. இப்போ இப்படி இல்ல, இது எனக்கு எனக்கு அப்ப பயம், சேருமா இல்லையா அப்படின்றதுனால எனக்கு திருப்பி ரீஸ்டிச் பண்ணி விடுங்க அப்படின்னு. இல்ல இனிமேலாம் உன்னால தாங்க முடியாது, நீங்க ப்ரோட்டீன் ரிச்சா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அது வந்து எனக்கு ஹீல் ஆகி திருப்பி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே 1.5 இயர் கிட்ட ஆயிடுச்சு. அதோட எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த டெலிவரில இருந்து பேக் பெயின் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல எனக்கு 8th மந்த்ல அந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஸ்கேன் பண்ணும்பொழுது வயிறு வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, கம்மியா இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு எந்த சொல்யூஷனும் அவங்ககிட்ட இல்ல. அப்போ அந்த 2 மந்த்தும் நான் வந்து பயந்து 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 அந்த 2 மந்த்தும் நான் பயந்தது மட்டும்தான் இங்க நடந்துச்சு ஒழிய அவங்கனால எதுவும் பண்ண முடியல. அப்புறம் பையன் நல்லபடியா தான் பிறந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஒஸ்ட் ஆயிடுச்சு. இதோட இதுக்கப்புறம்லாம் நமக்கு ஒரு குழந்தையெல்லாம் வேணவே வேணாம், இந்த ஒரு பிள்ளைய வளர்த்துட்டோம்னா போதும் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துல எனக்கு எனக்கு வந்து அந்த பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணனால திருப்பி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபுல்லா அந்த கழிவு ஃபுல்லா அங்கேயே வந்து சலம்லாம் பழுத்து அது ஃபுல்லா வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்பவும் எனக்கு இறைவன் வந்து எனக்கு என்ன ஒரு புரிதலை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்தாருன்னா, எனக்கு மரமரப்பு ஊசி எல்லாம் போட்டு தையல் எல்லாம் போட்டாங்களே, அந்த கழிவு எல்லாம் என் உடம்பு அது வழியாவே வெளியில தள்ளுது அப்படின்ற ஒரு புரிதலை கொடுத்துட்டாங்க. அதோட சரி போதும், இவ்வளோ ஒஸ்டா தான் ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னா இன்னொன்னு வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துல 2023 வந்து நான் அக்குபஞ்சர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகும் பொழுதுதான் வீட்லயே இவ்வளவு ஈஸியா சுகப்பிரசவத்துல பெத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் சொன்னாங்க. அப்புறம் அதுல வந்து என்ன சொன்னாங்க, தாய் சேய் நலம், குழந்தை வந்து உருவாகுறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னை மட்டும் நல்லா வளர்த்துக்கல, அதோட தாயையும் சரி பண்ணுது அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. பரவாயில்ல, எனக்கு 7 வருஷமா இவ்வளவு தொந்தரவு இருக்குது, அப்போ இன்னொரு குழந்தையும் நமக்கு தேவைதான், நம்ம பையன் ஒரு தனியா வளர்றான், இப்போ நம்மளோட தொந்தரவும் சரியாயிரும்னு சொல்றாங்க, பரவாயில்ல அப்ப இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் பேபி நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆனதுல இருந்து மெடிசன் மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்ற புரிதல் இருந்தது. ஆனா ஹாஸ்பிட்டல் இல்லாம எப்படி டெலிவரி பாத்துக்கிறது அப்படின்றது தெரியல. நானும் ஒருத்தவங்க கிட்டயே விசாரிச்சு பார்த்தேன்.
எனக்கு வீட்ல டெலிவரி பாக்குறதுக்கு யாராச்சும் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யார கேட்டாலும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாரும் அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, பீக் ஹவர்ஸ்க்கு பெயின் வந்தோனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடுங்க. அங்க போயிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தடுப்பூசி மட்டும் பாப்பாவுக்கு போடுவாங்க. அந்த 3 நாளைக்குள்ள போட வேண்டியது. அது மட்டும் தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நீங்க நார்மலா மத்த நார்மல் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல. ஆனாலும் வேற வழியும் தெரியலன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, அப்பப்ப செக்கப் மட்டும் போயிட்டு அந்த பிக்மி நம்பர் வாங்கி வச்சுப்போம். மெடிசின் எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு சாப்பிடாம தான் இருந்தேன். அப்படி செக்கப்க்கு போகும்பொழுது ஒரு 2, 3 டைம்ஸ் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, ஹெச்பி செக் பண்ணும்பொழுது 9 பாயிண்ட் இருந்தது, 8 பாயிண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ரத்த ஊசி திருப்பி எழுதி குடுத்தாங்க. திருப்பியும் பழைய ப்ராசஸே ஸ்டார்ட் பண்றாங்க. இனி ஹாஸ்பிட்டலுக்கு போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா டெலிவரிக்கு வேற வழி இல்லையே, போகணுமே, என்ன பண்றது? இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போனோம்னா, நீங்க ஏன் ரத்த ஊசி போடல அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயமும் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே இந்த செவரொட்டி, மாதுளம்பழம் இதெல்லாம் நெறைய சாப்பிடணும். சாப்பிட்டு ஹெச்பி நம்ம ஏத்திட்டு, ஒரு செக்கப்ல நம்ம வந்துட்டு பிளட் ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் டெலிவரிக்கு எடுத்துட்டு போனோம்னா பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உட்காந்து இதெல்லாம் செவரொட்டி, மாதுளம்பழம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆனாலும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு போய் செக் பண்ணேன். பாத்தா 7 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கு ஆனாலும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போணும். எனக்கு எந்த தொந்தரவுலாம் கிடையாது இதுல. ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போணும்னா அவங்க இத கேட்பாங்களே, இதுக்கப்புறம் ரத்த ஊசி போட்டுருவாங்களேன்ற பயம். அப்போ ஒரு அண்ணா கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். இந்த மாரி இருக்குண்ணா, எனக்கு வீட்ல டெலிவரி பாக்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு. அப்பதான் இந்த சீர்காழி மீட்டிங்கும், அந்த குரூப்போட லிங்க்கும் எனக்கு அனுப்புனாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல வந்து ஒரு 20 டேஸ் கிட்ட அந்த மெசேஜஸ் மட்டும் நான் ரீட் பண்ணேன். இறைவழி இனிய சுகப்பிரசவம் புக்கு, உடலின் மொழி இந்த 2 புக்கும் நான் ரீட் பண்ணதுக்கப்புறம், எனக்கு இருந்த டவுட் எல்லாத்தையும் நான் ஒரு நோட்ல போட்டு எழுதி வச்சேன். இதெல்லாம் அதாவது ஒரு டெலிவரி அப்படின்னா எப்படின்னு அவேர்னஸே இல்லாம நம்ம எப்படி வீட்ல பார்த்துக்க முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த தேடுதல்ல இருக்கும்பொழுது தான் அந்த புக்லயே எனக்கு ஒரு 80% என்னோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட குரூப்ல உள்ள இந்த சகோதரிகிட்ட நான் நெறைய கொஸ்டின் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க இது எல்லாத்தையும் சொன்னாங்க. டெலிவரின்றது வீட்ல பார்த்துக்கிறதாம்மா, நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு. எனக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து நம்ம பொறுமையா இருந்தோம்னாவே நமக்கு எல்லா ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி என் மனசுல நல்லாவே நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால சரி ஓகே சொல்லிட்டு நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு. ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு இந்த விஷயத்துல வந்து என்னன்னா, அவங்க வந்து ஓகே டெலிவரி வீட்ல ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம். அத ஏத்துக்கிட்டு நம்ம ஓகே பண்ணலாம் அப்படின்ற தைரியம் கிடையாது. அப்போ அதனால என்ன பண்ணிட்டேன்னா, நான் எங்க அம்மாவுக்கு இந்த குரூப் லிங்க் மட்டும் அனுப்பிவிட்டு, அந்த மெசேஜஸ்லாம் மட்டும் பாருங்கம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, நான் இப்படிதான் பாத்துக்க போறேன்லாம் சொல்லல. ஏன்னா என் ஹஸ்பண்ட் போல அவங்களும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால நான் ஷேர் பண்ணவே இல்ல. கடைசி வரைக்கும் சும்மா அம்மா படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பப்போ அந்த இன்சிடென்ட்ஸ் நம்மளோட குரூப்ல போடுற சகோதரிகளோட பதிவு, அது எல்லாத்தையும் மட்டும் அம்மா கிட்ட அப்பப்ப டிஸ்கஸ் மட்டும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தேன்னா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பீக் ஹவர்ஸ்ல கூட்டி போயிடுவாங்கன்னு ஒரு பயத்துல அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அம்மா வந்துட்டு இங்க வந்து வந்ததுக்கப்புறம் எங்க அம்மாகிட்ட இந்த விஷயங்கள்லாம் மட்டும் ஷேர் பண்ணி வச்சிருந்தேனொழிய, நான் இப்படிதான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி வைக்கல. அவங்களும் இதே மாரி ஒத்துக்காம விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு கீழ மசில்ஸ்லாம் வந்து நல்லா வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் நைட் ஆனா வந்து அந்த புடிச்சு விடுற வலி வந்து ஒரு 20 டேஸாவே டெய்லி நைட் ஆனா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே சரியாயிடும். அப்போ எனக்கு இப்போ வலி வரப்போது போல, வலி வரப்போது போல நானும் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 20 டேஸ் கழிச்சு தான் வந்து எனக்கு அந்த வலி வர ஆரம்பிச்சுச்சு. அது எப்படின்னா, நவம்பர் 6 அன்னைக்கு மார்னிங் வந்து லைட்டா புடிச்சு விட வலி வந்துச்சு. ஈவினிங் 6:00 வரைக்கும் ஓகே தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு அதுதான் டெலிவரி பெயினு. ஓகே அப்படின்ற அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சதுனால, நம்ம சகோதரிகள்ட்ட தான் ஃபோன் பண்ணி, "அக்கா எனக்கு இந்த மாரி டெலிவரி பெயின் தான் வர மாரி இருக்குது. எனக்கு வந்து ஏதாச்சும் டவுட்னா அப்போதைக்கு நான் கால் பண்றேன். எனக்கு ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அப்பதான் சொன்னாங்க, "நீங்க வந்து யாராச்சும் எங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா, ஃபோன் அட்டெண்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தனால, அவங்க சொன்னாங்க, "நீங்க அவ்ளோ அப்நார்மல் பொசிஷன்க்குலாம் போமாட்டீங்க. நீங்களே நல்ல தெளிவான பொசிஷன்ல உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு நீங்க எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி, நீங்களே பேசுற கண்டிஷன்ல தான் இருக்கீங்க. பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் இருந்து எனக்கு 9:30 வரைக்குமே வீட்ல யாருக்குமே தெரியாது எனக்கு பெயின் இருக்குது அப்படின்றதே. அதுக்கப்புறமும் ஒரு சகோதரிட்ட தான் நான் பேசிட்டு, "ஓகேங்க்கா எனக்கு இந்த மாரி பெயின் நல்லா வர ஆரம்பிச்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு 10, 10:15 வரைக்குமே எங்க வீட்ல யாருக்கும் எனக்கு பெயின் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாது. அப்புறம் கொஞ்சம் வலி நல்லா அதிகமானதுக்கப்புறம் எங்க அம்மாவ மட்டும் கூப்பிட்டேன். "அம்மா எனக்கு இந்த மாரி டெலிவரி பெயின் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஏன் அப்படின்னா, பீக் ஹவர்ஸ்ல தான் சொல்லணும். முன்னாடி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டாங்கன்னா, பழைய மாரியே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற பயத்துல, அம்மா வந்து நல்ல பெயின் நல்லா இன்கிரீஸ் ஆனதுக்கப்புறம் என்னால அதுக்கு மேல எனக்கு யாராச்சும் நிக்கணும் பக்கத்துல அப்படின்னு தோணுனப்போ கூப்பிட்டேன்.
கூப்பிட்டு எங்க அம்மா போய் ஒரு கஷாயம் வச்சுட்டு வரலான்னு போனாங்க. இல்லம்மா வேணாம் வந்துருங்கன்னு சொன்னேன். அவங்க வரும்போதே எனக்கு பாப்பா வெளில வந்துருச்சு. அது வந்த உடனே ஃபாலோ பண்ணி அப்படியே மறுபடியும் வெளியில வந்துருச்சு. அந்த 20 டேஸ் இருந்த அந்த பெயினுமே அந்த ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. இதுல எனக்கு அந்த ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கும் இந்த டெலிவரிக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் நான் இது பண்ணேன் அப்படின்னா, அந்த அந்த டெலிவரி டைம்ல அந்த கொஞ்ச நேரம் இருந்த வலி மட்டும்தான். அது அது வெளியில பாப்பா வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டா கியூர் ஆன மாதிரி இருந்தது. இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் தொந்தரவும் எனக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஓகே நான் கொஞ்ச நேரம் மறுபடியும் வெளில வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பாவை கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த ப்ளீடிங்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நானும் போயிட்டு அம்மா சுடு தண்ணி வச்சு குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்பவே 11:20க்கு பாப்பா பிறந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அந்த அந்த டைம்ல எனக்கு லைட்டா மயக்கம் மட்டும் வந்தது. அந்த மயக்கமும் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட இயக்க நிலையை ஃபுல்லா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு ஒரு இம்மீடியட் ரீசார்ஜ் தேவைப்பட்டுச்சு அப்படின்றனால நல்ல தெளிவு இருந்தது. அம்மா எனக்கு மயக்கம் வரப்போது கொஞ்சம் புடிச்சுக்கோங்கன்னு மட்டும் சொன்னேன். கொஞ்ச நேரத்துல அந்த மயக்கமும் ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப சாதாரணமா தான் இந்த இந்த பாப்பாவையும் நல்லபடியா வளர்த்தாச்சு. இப்ப 3 1/2 மாசம் ஆகுது. பாப்பாவுக்கு வந்து இன்னொரு தொந்தரவு இடையில என்ன வந்ததுன்னா, தொப்புள்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா அவளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. வந்துட்டே இருந்ததுன்னு மட்டும் நான் கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல. அது நார்மல் தான். ஒண்ணும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நமக்கு எப்பயுமே இப்படிதானே ஒரு 4 டேஸ் தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை தாண்டும் பொழுது ஒரு பயம் இருந்ததுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. இந்த சீசனுக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு அதுவும் நார்மல் ஆயிடுச்சு. இப்ப பாப்பாவும் நல்லபடியா இருக்காங்க. அது அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரில வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருந்தனால ஒவ்வொரு நாளும் மோஷன் போகும்போது நரக வேதனையா இருக்கும். அந்த பயத்துல இந்த பாப்பாவுக்கும் வெஜினல் டியர் இருந்துச்சுன்னா அப்போ ஒரு பயம் இருந்தது. ஆனா அதெல்லாம் ரொம்ப எளிமையா கடக்க முடிஞ்சது. அந்த 2 வித்தியாசமுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதுவும் இல்லாம இந்த பிரெக்னன்சி பீரியட்ல வந்துட்டு எனக்கு பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்றதுக்கான எந்த எதுவுமே எனக்கு தெரியல. நானே யோசிச்சேன் நம்ம கன்சீவா தான் இருக்கோமா அப்படின்னு. ஒரு நாளும் எனக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன், அந்த டயர்ட்னஸ் இப்படிலாம் சொல்றாங்கல்ல பிரெக்னன்சினா இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. அது எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த த்ரூ அவுட் த பீரியட் வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம் என் மைண்டுக்குள்ள நல்லா இருந்தது. அவ்வளோ என்ஜாய் பண்ணி தான் நான் கிராஸ் பண்ணேன். இவ்ளோ ஈஸியா ஒரு டெலிவரி இருக்குது அப்படின்றத தெரியாம ஃபர்ஸ்ட் இவ்ளோ தூரம் மாட்டி நம்ம சின்ன பின்னமாயிட்டோமே அப்படின்னு சொல்லி நெறைய சமயம் வருத்தப்பட்டது உண்டு. ஆனா ஏதோ ஒரு வகையில நமக்கு இப்பவாவது தெளிவு கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் உண்டு. இதுக்கு வந்து இயற்கை, இறைவன் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த குரூப்ல உள்ள சிஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கைட் பண்ணது மட்டும் தான் எனக்கு இதுல வேற எதுவுமே கிடையாது. 2வது பொறுமை தான். பொறுமை மட்டும் இருந்தாவே போதும். அப்புறம் வந்து ஒரு டெலிவரிக்கு நாம வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தனியா பார்த்துக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். மத்தபடி எனக்கு நார்மல் டெலிவரிக்கு இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுட்டா போதும். வேற எதுவுமே வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது இல்ல. நம்ம சகோதரிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே யாருக்குமே ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்றது அவசியம் யாருமே விருப்பம் கிடையாது தான். ஆ அப்போ இந்த புரிதல் இருக்கும் பொழுது, அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். எப்படி எப்படி குழந்தை பொறக்கும்போது என்ன நடக்கும்? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே, அந்த பயம் வந்து நமக்கு போயிடும். அந்த பயத்தினால தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போறோம். அந்த பயத்துலருந்து தெளியறதுக்கு நம்மளோட டவுட்ட மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு போதும் அப்படின்றது தான் என்னோட புரிதல். 2வது பொறுமை மட்டும் தான். எல்லாரும் சொல்றது போல பிரசவம் அப்படின்ற வந்து உண்மையிலேயே பார்க்குறது மட்டும் தான். நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது பார்க்குறதும் ரொம்ப நம்ம குழந்தை நம்ம கையில நம்ம எவ்வளவு சந்தோஷமா நம்ம பக்கத்து யாரோட எதுவும் இல்லாம நாமளே பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த 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 ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம எந்த வகையிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஈஸியாவும் இருக்குது. இவ்வளவு ஈஸியா ஒரு டெலிவரியா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம சிஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் வந்து இந்த குரூப்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸை நல்லா நல்லா ஒரு சைலண்டான ஒரு மோட்ல உட்காந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம கேட்கணும். அப்புறம் நம்மளோட விருப்பமும் முக்கியம். நமக்கு இப்படிதான் டெலிவரி நடக்கணும் அப்படின்னு நம்மளோட விருப்பம் தான் முக்கியம். நம்ம விருப்பம் இருந்தது அப்படின்னா நமக்கு பக்கத்துல யார் சப்போர்ட் இல்லைனாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் எனக்கு வந்து நம்மளோட குரூப்ல உள்ள சகோதரர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டெலிவரி முடிஞ்சு ஒரு 4 டேஸ் கழிச்சு தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க அப்பப்ப கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அப்பலாம் நான் என்ன சொல்லிட்டேன்னா, நானு என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல தான் இருக்கேன். அங்க தான் நான் டெலிவரி பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரெஜிஸ்டர் பண்ணது வந்து அம்மா வீட்டுக்கு பக்கத்துல உள்ள
ஜிஹெச்ல நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதனால நான் அங்கேயே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டனால அவங்க வந்து என்னை தொந்தரவு பண்ணல. லாஸ்டா டெலிவரி டேட்டும் வந்ததுக்கப்புறம் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. ஆமா நான் இங்கே தான் இருக்கேன். டெலிவரி இங்கே தான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டனால அவங்களுக்கு தெரியல. பாப்பா பொறந்து 4 டேஸ் கழிச்சு கேட்டாங்க. ஆமா குழந்தை பொறந்துட்டுன்னு சொன்னோனே, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆள் வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வந்து நாளைக்கு காலையில வரேன் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, அன்னைக்கு நைட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு சுகாதாரத்துறைக்கு நான் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் மாதிரி போட்டுட்டேன். நம்மளோட சகோதரர் வந்து கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அவங்க கரெக்டான டைம்ல எனக்கு அந்த டைம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு விஓ தான். விஓ கிட்ட நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கேட்டவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். விஓ கிட்ட தான் நான் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் எதுக்கு என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீங்க குழந்தைய படிக்க வைக்கணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும்தான் பர்த் சர்டிஃபிகேட் தர முடியும். விஓ எல்லாம் கொடுக்குற அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து விஓக்கே கால் பண்ணி தரேன். நீங்க விஓ கிட்ட அவங்க சொல்லிட்டாங்கன்னா, நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வரணுமா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்புறம் விஓவும் கால் பண்ணி சொல்லும்போது, ஆமாங்க சார் இன்ஸ்டிடியூஷனலுக்கு வெளில நடக்கிற பர்த்லாம் நாங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்க எப்படி எங்களை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதோட அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையில இருந்து வந்து அவங்க தடுப்பூசியாவது நீங்க போட்டுக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு தடுப்பூசிலாம் விருப்பம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இருந்தாலும் அப்படின்னா நீங்க எழுதி தாங்கன்னு சொன்னாங்க. எழுதி கொடுத்தேன். அவங்களும் போயிட்டாங்க அதுக்கப்புறம். அப்புறம் ஒன்னே ஒன்று மட்டும் அவங்க என்ன கேட்டுட்டு போனாங்க அப்படின்னா, நீங்க யூட்ரஸ் ஸ்கேன் பண்ணி கொடுங்க. கன்செப்ஷனல் பார்ட்ஸ்லாம் வந்து 15 டேஸ் ஆனா அழுக ஆரம்பிச்சிடும் உள்ள இருந்து. அப்புறம் நீங்க எங்களுக்கு வந்து அது மட்டும் கிளீனா இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன். அங்க ஸ்கேன் பண்ண டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப கிளீனா இருக்குமா அப்படின்னு சொன்னாரு. அது வந்து எனக்கு இன்னொரு விஷயத்த எனக்கு ரீஇன்போஸ் பண்ணுச்சு அந்த இடத்துல. என்ன அப்படின்னா, இயற்கை வந்து எப்பவுமே நம்மள தூய்மை மட்டும்தான் படுத்தும் ஒழிய வந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா தான் நம்மளுக்கு நிறைய கழிவுகள் வெளியேற மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரில எனக்கு 5th மந்த் அந்த டெலிவரினால ஆன இஷ்யூல தான் எனக்கு அவ்வளவு பிரச்சனையே வந்தது. இங்க வந்து ரொம்ப என் பாடியே கிளீன் ஆன மாதிரி இருந்தது. மனசளவுல மட்டும் இல்ல, எல்லா விதத்துலயுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் நான் ஃபீல் பண்றேன். நம்ம குரூப்ல உள்ள சகோதரிகள் எல்லாருக்குமே இது மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம். இந்த இந்த குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம தேவையான நேரத்துல நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதே பெரிய விஷயம். அது மட்டுமே நமக்கு போதுமானது. அதை தர்ற இந்த சகோதரிகள் சகோதரர்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. கலாவதி, இதில் வந்து தனித்தனியாக இல்லை, நம்ம எல்லாரும் இணைஞ்சது தான். அதாவது அதனால தான் குழுவின் தலைப்பே பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழேயும் போயிருக்காது, வீட்டில் குழந்தை பெற்றவர்கள் அனுபவ பகிர்வு. விரும்புவர்கள் விருப்பத்தின் பேரில் நம்ம பகிர்ந்துக்கிறோம். எல்லாரும் தான், எல்லாரோட இணைந்து. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு அனுபவம் கிடச்சி நீங்கள் பகிர்றீங்க. இப்போ இதே மாதிரி சகோதரிகள் கடந்து வரும்போது அவங்க அவங்க சந்தேகத்தை கேட்கும்போது உங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான பதில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். நம்ம மரபு வந்து நம்ம கடத்தப்படுதுன்னு வைங்களேன், அவ்வளோதான். தவிர இது தனிப்பட்ட ஆள் இல்லை, எல்லாரோட இது அனைத்து பெண்களுக்கானது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா. அதுதான் இங்கே ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களோட அனுபவம். இப்போ வந்து கலாவிட்டு யாராவது சந்தேகங்கள் கேட்குறாங்க, தாராளமாக கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப குழந்தை உண்டா இருக்கும்போது எனக்கு நான் குழந்தை உண்டா இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை அப்படின்ட்டு, அது எதனால எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இப்போ நார்மல் டேஸுக்கும் அந்த பிரெக்னன்சி பீரியடுக்கும் நிறைய பேர் எனக்கு வந்து பிரெக்னன்சி சிக்னஸ் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நான் டயர்டா இருக்குது, என்னால ரொம்ப வேகமா நடக்க முடியல, எனக்கு ஸ்டமக் பெயின் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய தொந்தரவு இருக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சோடனே வந்து என்னால எந்த வேலையும் செய்ய முடியல அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து அந்த எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்ப பேபிக்கு இருந்ததுதான். ஃபர்ஸ்ட் பேபிக்கு, செகண்ட் பேபிக்கு இல்லாததுக்கு காரணம்? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த மெடிசனும் எடுக்கல, இயற்கையை நம்பினேன். அது மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் பேபிக்கு மெடிசன் எடுத்தீங்க? ஆமா எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பேபி ஹாஸ்பிட்டல் டெலிவரி தான். அந்த டெலிவரினால தான் எனக்கு இன்னொரு குழந்தையே தேவையில்லைன்ற அளவுக்கு இருந்தேன் நான். ரெண்டாவது வந்து நம்ம எடுக்கிற நமக்கு ஏற்கனவே ஒரு பிரெக்னன்சி பீரியட்ல நம்ம உடம்பு வந்து எக்ஸ்ட்ரா வேலை தான் செய்யுது, இன்னொரு பேபியை வளர்க்குற ஒரு வேலையை தான் செய்யுது. அந்த நேரத்துல இந்த தேவையில்லாத கெமிக்கல்ஸ் உள்ள டேப்லெட்ஸை நம்ம உள்ள கொட்டி அதையும் வெளியில தள்ளுற வேலையும் நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டாம். கொடுக்காம இருக்கும் பொழுது அது அழகா அந்த குழந்தைய வளர்க்குற வேலையை மட்டுமே செய்யும் அப்படின்றது என்னோட புரிதல். மெடிசன் எடுக்காம இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா அந்த குழந்தையை மட்டுமே வளர்க்குற வேலையை நம்ம உடம்பு செய்ய விடுறதுக்கு ஒரு வழியா இருக்கும் அப்படின்றது என்னோட புரிதல்.
கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். ஆமா. ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்ல பேக் பெயின், அப்புறம் வயிறு வலி, அடி வயிறு வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இல்ல எனக்கு அதான் சொல்றேனே, எனக்கு எந்த தொந்தரவுமே இல்ல. ரொம்ப நார்மலா இருந்தேன் நான். சகோதரிக்கு ஸ்கேன் வணக்கம். ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல சரி. சகோதரருக்கு வணக்கம். அதாவது மேடம். உங்க சகோதரி வீட்டுல குழந்தை உண்டா இருக்காங்களா? இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து சகோதரிகள்கிட்ட கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. சரி, நான் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு கொடுக்குறேன். நினைக்கிறேன். புரியுது புரியுது ஏன்னா புரியுது. எல்லாருக்கும் ஒரு தாய் வந்து 10 குழந்தைய பெற்றா 10 குழந்தைக்கான பிரசவ அனுபவம் அவளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கும் ஒரு விதமான விஷயங்கள் வந்து மாறுபடும். சரிங்களா? இப்போ சில வகையான மாற்றங்கள், ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு இருக்க, சில வகையான மாற்றங்கள் பண்ணும்போது அது எளிமையாக்கி கொடுக்கும். அப்போ நீங்கள் கேட்டு தெளிவு பெற்று நீங்கள் இங்கேருந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறத விட, பொதுவாக நம்ம அதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவோம், குழுவில் வந்து சகோதரிகள் வந்து பயணப்படட்டும். அதுதான் அவங்களுக்கு நிறைய தெளிவுகளை கொடுக்கும். சரிங்களா? மேடம் நான் சகோதரியை கொடுக்குறேன். பேச சொல்லுங்க. நல்லது நல்லது. சிஸ்டர், இல்ல நான் இப்போ அந்த 2 மந்த் அந்த மாதிரிலாம் ஸ்டொமக் பெயின் எதுவும் இருக்குமா, பேக் பெயின் அந்த மாதிரி? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, ஓகே பிரெக்னன்சினா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை நம்மளுக்குள்ள நிறைய பேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அப்படிலாம் இல்ல. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு ம். அப்படின்னு அந்த பிம்பம் எல்லாருக்குள்ளயும் பதிஞ்சிடக்கூடாது. எனக்கு அப்படி இல்ல, நான் நார்மலா தான் இருந்தேன் அப்படின்றதும் இப்படியும் இருக்குதுன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். அப்படிதான் இருக்குமோன்னு பயப்படக்கூடாதுன்றக்காக தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன். இப்போ ஓகே அவங்கவுங்களோட ஓகே. லைஃப் ஸ்டைல பொறுத்து ஒரு சில ஒவ்வாமை அவங்கவுங்களுக்கு இருக்க செய்யுது. அதை நம்ம நார்மலா அதுதான் நார்மலா கடக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன் பேஷன்ஸ் மட்டும்தான். கொஞ்சம் பொறுமை, ஓகே ஓகே. அப்புறம் பசி அறிஞ்சு நம்ம உணவு எடுத்துக்கணும், ம். தாகம் அறிஞ்சு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். மத்தபடி இந்த சத்து சார்ந்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படி எடுத்துதான் நான் சொன்னேனே என்னோட ஹெச்பி ம். ரிப்போர்ட். அப்புறம் டெலிவரி ஆனதுக்கு ஆமா. அப்புறமும் வந்து சுகாதாரத்துறையில இருந்து வந்த அன்னைக்கு என்னகிட்ட பிளட் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், நாங்க செக் பண்ணணும், எங்களோட ப்ரொசீஜர் பண்றதுக்கு விடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப செக் பண்ணும் பொழுது ஹெச்பி லெவல் வந்து எனக்கு 6 தான் இருந்தது. ஓகே ஓகே. எது இருந்தாலும் எது இருக்கும் இவ்வளவு இருக்கும் பொழுதும் நான் நல்லா தான் இருந்தேன். இப்போ அவங்களோட ரீடிங்க்கு நான் போய் பயப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இல்ல. என்னோட ஹெல்த் நல்லா ஆமா ஆமா. இருக்கு, பாப்பாவோட growth-ம் நல்லா இருக்குது. பாப்பாவும் 2,900 வெயிட்ல பிறந்தாங்க. இப்ப இதுல வந்து அவங்க சொல்றபடி அந்த ரீடிங்குள்ள நான் பிளட்ட வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு அது தேவையில்லாத விஷயமா தான் நான் படுது. ஓகே ஓகே. அப்புறம் ஸ்கேன் எதுவும் நீங்க பாத்தீங்களா சிஸ்டர்? இப்போ 3 மந்த் 5th மந்த் எல்லாம் பண்ண சொல்லுவாங்கல்ல டாக்டர். நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. ஒரே ஒரு டைம் மட்டும் 7th மந்த் முன்னாடி வந்து ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணேன். அது ஏன் அப்படின்னா, அப்ப வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தானே டெலிவரி போறேன், பீக் ஹவர்ஸ்ல ம். தூங்கிலாம் பெயின் வந்ததுனா அப்படின்னு இருந்ததுனால அங்க போனா கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்ப போனப்பயும் ஓகே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாப்பாவோட வெயிட்லாம் நார்மலா இருந்தது. அங்க வந்து கொடி சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ஓகே ஓகே. இந்த அதுவும் அதுக்கப்புறம் தான் நான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணேன். அப்புறம் அந்த புரிதல் எனக்கு கிடைச்சது. ஒரு கொடி சுத்தி இருந்ததுனாலும் அது வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களா எடுக்கும் பொழுதுதான் இழுக்கும் பொழுதுதான் பிரச்சனையே ஒழிய, பேபியா நார்மலா வெளில வரும்போது கொடி சுத்தி இருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற புரிதல் கிடைச்சனால அதுக்கும் நான் பயந்துக்கல. நான் பாட்டு பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் அங்க தள்ளி வச்சுட்டு பேசாம தான் இருந்தேன். இதே ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே. பேபிக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ல என் பையனுக்கு சொல்லியிருந்தாங்க வயிறு வளர்ச்சி கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்போ வயிறு வளர்ச்சி கம்மியா இருக்குன்னா சரி பண்றதுக்கு அவங்க கிட்ட எந்த சொல்யூஷனும் கிடையாது. அப்ப ஏன் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல அதை சொல்லணும் அப்படின்றது இல்ல. அதோட விளைவு என்னன்னா, அந்த 2 மாசமும் ஒரு நரக வேதனையில நான் அந்த குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் பயத்திலே இருந்தேன். ஐயோ என்ன ஆயிடுமோ, வயிறு வளர்ச்சி கம்மின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற பயம் மட்டும்தான் இருந்தது ஒழிய அதை சரி பண்றதுக்கு அவங்க கிட்டயும் எந்த வழியும் கிடையாது. ஓகே ஓகே. பிறந்ததுக்கு அப்புறம் பையன் நார்மலா தான் பிறந்தான். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்போ அவங்க எந்த பேசிஸ்ல அவங்க வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் அப்படி சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அப்ராக்சிமேஷன் தான் அவங்களோட ரிப்போர்ட் எல்லாமே. இப்படி மேபி நடந்தால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாம உடனே அது நடந்துரும் அப்படின்ற ஒரு பயத்துக்கு போயிடுறோம். ஓகே ஓகே ஓகே. ஓகே தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே. ஒரு நிமிஷம். இப்போ வந்து கேள்வி கேட்குற சகோதரி எப்போ குழுவில் இணைஞ்சிங்கன்னு தெரில. நம்ம குழுவில் சகோதரிகள் பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட்டே பண்ணுறது இல்லைம்மா. அவங்களுக்கு வந்து நாள் தள்ளுது, இயல்பாக உணர்வில் உணர்றாங்க. அந்த மாதிரி கடந்து வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவ பகிர்வுகளும் தொடர்ந்து பகிர்ந்துருக்குறாங்க. சரிங்களா? எல்லாமே வந்து ஓகே ஓகே. யூடியூப்பில் இருக்குது. வார வாரம் நடந்த கலந்துரையாடலில் இந்த அனுபவம் சகோதரிக்கானது. அதாவது முதல்ல அவங்களுக்கு பாதை எதுன்னு தெரியல, தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஓகே அதான் ஓகே சொன்னாப்புல சிஸ்டர். யூரின் டெஸ்ட்டே பண்ணாமலே வந்து தனக்கான மாற்றத்தை உணர்வால் உணர்ந்து, அதுதானே இயல்பு. நம்ம அம்மா பாட்டிலாம் எங்கே போய் ஸ்கேன் பண்ணாங்க? அப்போ
கருவிகளுக்கும் கணக்குகளுக்கும் நுழையாம இயல்பா பிள்ளை பெற்று கடந்தவங்க நிறைய பேர் நம்ம சகோதரிகள் இருக்கிறாங்க. அடுத்து ஓகே யாராவது ஓகே கேள்வி சிஸ்டர். கேட்கணும் கேட்கலாம். கலாவதி சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். என் பேர் பாரதிங்க. நான் இப்போ செகண்ட் பிரெக்னெண்டா இருக்கேன், 9th மந்த். என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து எனக்கு எபிசிட்டாமி பண்ணியிருந்தாங்க. அதாவது செகண்ட் டிகிரி எபிசிட்டாமின்னு 2 பக்கம் கிழிச்சு ஸ்ட்ரைட்டா ஒண்ணு, சைட்ல ஒண்ணு கிழிச்சு அது மாதிரி எபிசிட்டாமி பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு அது வந்து இப்போ வரைக்குமே சிஸ்டர் ஏதாவது லைட்டா அந்த மாதிரி பெயின், ஏதாவது வெயிட்ட தூக்குனாலோ ஏதாவது வலிக்கி விட்டாலோ அங்க வந்து அந்த பெயினான ஒரு உணர்வு இருக்கு. ஆனா இந்த டைம்ல வந்து அந்த மாதிரி எந்த தவறும் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே நம்ம குழுல இணைஞ்சு ரொம்ப நம்ம மரபு வழி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. இயற்கை இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர், இப்போ செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த எபிசிட்டாமி அந்த உணர்வு நீங்களும் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, ஒரு மாதிரி சென்சேஷன் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு. இப்போ இயல்பா பிள்ளை பேரு அடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பெயின் இருந்துச்சா சிஸ்டர், இல்ல போயிடுச்சுங்களா அந்த எபிசிட்டாமி பெயின்? எபிசியோடமி பெயின் எனக்கு எதுவும் இல்லைங்க சிஸ்டர். எனக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டு அது 1.5 இயர் கிட்ட ஆச்சு. அவங்க அந்த பிரிஞ்சு போனனால அது திருப்பி ரீஜாயின் ஆகுறதுக்கு. ஓகே மத்தபடி எனக்கு அதனால அதுக்கப்புறம் பெயின் எதுவும் இல்ல. ஆனா ஓகே இப்போ அந்த அந்த வெஜினல் டியர் இருந்தது, அதே இடத்துல எனக்கு ஆகல, வேற இடத்துல தான் ஆச்சு. ஓகே ஓகேங்க சிஸ்டர், ஓகேங்க சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் நம்மளோட குழு சகோதரிகளுக்கு இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா, எல்லாரும் இயற்கை வழி வாழ்வியல் முறை வந்து ஃபாலோ பண்ணாதான் வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி இயற்கை வழி வாழ்வியலை ஃபாலோ பண்றவங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரையும் போலையும் தான் இருக்கிறோம் நாங்களும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணல நமக்கு அப்போ அப்படின்னா அதை பண்றவங்களுக்கு மட்டும்தான் நார்மல் டெலிவரி வீட்டுல சாத்தியம், நமக்கெல்லாம் அது வாய்ப்பு இல்லை அப்படின்றது கிடையாது. இயற்கை வாழ்வியல்னா என்ன? முதல்ல நமக்கு பசிச்சு சாப்பிடுறது. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நல்லது அப்படின்னு தெரியுதா, கெட்டதுன்னு தெரியுதுல இருந்து விலகி நல்லதை நோக்கி நம்ம போகலாம். அதைதான் செய்ய முடியுமோ இல்லையா ரிஜிடா நம்ம இதெல்லாம் சாப்பிடணும், இந்த மாதிரி டைம்ல இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும், அது மாதிரி அவங்க சொல்ற மாதிரி 7 o'clock சாப்பிடணும், இப்படிலாம் சாப்பிட்டா மட்டும்தான் பிறக்கணும் அப்படின்னு நல்லபடியா குழந்தை நார்மல் டெலிவரியில வீட்டுல பிறக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில டைம் வந்து நமக்கு வந்து லேட்டா தான் அந்த டைம் சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த பயம் நமக்கு தேவையில்லை. இயற்கை வாழ்வியல் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள நம்ம அடைச்சுக்கிட்டு அதுல இல்லையோ அதனால நமக்கு பிறக்காதோன்ற பயம் யாருக்குமே தேவையில்லை. எல்லாரும் வாழ்ற வாழ்வியல் தான் இவங்க வாழ்றதும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த பசி அறிஞ்சு உணவுன்றது, தாகம் அறிஞ்சு, அதாவது நம்மளோட உடலோட மொழிக்கு வந்து மதிப்பளிக்கிறது மட்டும்தான். வேற ஒன்னும் இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, இப்ப இது ஏதோ புதுசான ஒண்ணு அப்படின்னு நம்ம வந்து தொடர்புபடுத்திக்க தேவையில்லை. வேற யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? வணக்கம் தோழர், என்னோட பேர் வினோத்குமார். நான் புரிதலுக்காக கேட்குறேன். உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்கள் நார்மல் டெலிவரின்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. டெலிவரிக்கு அப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த விஷயத்துல இஷ்டம் இல்லாம கிடையாது. அவங்க கிட்ட வந்து இது ரிலேட்டடான விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி டைப் அப்படின்னா, அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பக்கத்துல நின்னு அந்த பாக்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. அதனால வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு வந்து தைரியமான ஆள் தான். நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்க வந்து கூட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால மட்டும்தான் நான் அவங்க கிட்ட இருந்து சொல்லாம தவிர்த்து கூட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க நல்லபடியா பிறந்துருச்சுன்னு சொன்னா வேற எதுவும் சொல்லல. அவங்க இதுக்கெல்லாம் அப்போசிங் கிடையாது. அவங்களுக்கு இந்த இயற்கை பிரசவம் பத்தின எல்லா அவேர்னஸும் நான் சொல்லியிருக்கேன். என்னால முடிஞ்ச நேரம் அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன். பட் அவங்க கூட இருக்கும் பொழுது இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு புரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன். நன்றி தோழர். ஓகேங்க. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. இல்ல எனக்கு வந்து டெலிவரி டவுட்ல ஒய்ஃப் வந்து இப்ப டெலிவரி ஆயிட்டாங்க. எனக்கு பேபி வந்து வளர்க்கறதுல நிறைய டவுட் இருக்குது. அது இல்லாம ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த இயற்கை இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நானே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்ப குழந்தைக்கு பசிச்சா மட்டும் அழுதா மட்டும் பால் கொடு, மற்றபடி 2 hours ஒன்ஸ் அப்படியெல்லாம் கொடுக்காத அப்படி நிறைய இது ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்துல நிறைய இதுல இப்ப டவுட் இருக்குது. எப்படின்னா இப்ப குழந்தைக்கு வந்து இந்த மார்பு வந்து கொஞ்சம் லைட்டா உள்ள அந்த நிப்புல் வந்து அமுங்கிக்குது. அது பிதுங்கி விடலாமா? நிறைய பேர் பிதுங்கி விடலான்னு சொல்றாங்க. அப்போ வந்து தண்ணி கொடுக்கலான்னு சொல்லும்போது அது அழுவும்போது தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது பண்ணலாமா? இப்போ ஒய்ஃபுக்கு வந்து ஃபீவர் அடிக்குது. அவங்களுக்கு ஏன் ஃபீவர் அடிக்குது? அந்த மார்பு வந்து கட்டி
பால் வந்து கட்டி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்துல அவங்க பால் குடுக்கலாமா குழந்தைக்கு? இல்ல இப்ப ஃபீவர் போறதுக்கு என்ன பண்றது? இந்த மாரி கொஞ்சம் பேபி வளர்க்கறதுலயும் ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அது டவுட் நெறைய இருக்குது. யார்ட்ட இது கேட்கறது? குழந்தைக்கு வந்து பசின்னு இருக்குது அப்படின்னா ம். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி தான் கொடுக்கணும். தண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா பசியால அழுகுறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பால் கொடுக்கணும். நீங்க ம். சொல்ற மாதிரி அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என் குழந்தையெல்லாம் எப்ப அழுறாலோ அப்பதான் நான் கொடுப்பேன். ஒரு சில நாள் நைட்டு த்ரூ அவுட் த நைட் வந்து நைட்டு 10 o'clock படுத்து 6 மணிக்கு கூட எந்திரிச்சு பால் குடிச்சிருக்காங்க. அதனால இந்த டைமுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இல்ல. குழந்தை பசிக்குன்னு அழுகும்போது கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுங்க, அதுக்கப்புறமும் கண்டினியூஸா அழுதாங்க, அது பசிக்கான அழுகை அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா நீங்க தாராளமா பால் கொடுக்கலாம். அந்த மார்பு கட்டி இருக்குன்னு சொல்றீங்கன்னா அந்த மார்பு கட்டினாலதான் அவங்களுக்கு அந்த ஃபீவர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மார்பு கட்டி இருக்குன்னா அந்த பால் எல்லாம் முதல்ல பீச்சு வெளியில விட சொல்லிடுங்க. ஓகே, ஓகே. அதான் சுடு தண்ணி வச்சு யூடியூப் பார்த்தேன். சுடு தண்ணி வச்சு விட சொன்னாங்க. பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஃபீவர் இருக்குது. இப்ப பால் குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? அந்த கட்டுப்பாலை வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கொடுக்கலாம். சரி, ஓகே சிஸ்டர். ம் அ அவ்வளோதான் சிஸ்டர். இந்த மாரி குழந்தை வளர்ப்புல கொஞ்சம் நெறைய டவுட் இருக்குது. அது மாரி வேற ஒய்ஃப்க்கு என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு? இல்ல அது அந்தந்த டைம்ல வரதால, இப்ப இதுக்கப்புறம் என்ன வரும்னு தெரியாது நம்மளுக்கு குழந்தைக்கு. ஸோ அதே மாரி ஒய்ஃப்க்கு என்ன மென்டாலிட்டி அதே மாரி ஒய்ஃப்க்கு வந்து சகோத பால் குடுக்க சகோதரருக்கு வணக்கம். ம். அதாவது நீங்க நீங்க கேட்டு அங்க திருப்பி திருப்பி அதே தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஃபில்டர் பண்ணி குடுக்குறது வந்து அது எல்லா இல்ல, நேரமும் இல்ல. நீங்க பொருத்தமாவும் இருக்காது, சொல்றது வேலைக்கே ஆல்ரெடி ஆகாது. இல்ல, இல்ல சிஸ்டர். நீங்க ஆல்ரெடி ஒருத்தவங்கள்ட்ட சொல்ட்டீங்க. நான் எனக்கு புரியுது. பட் எனக்கு என்ன ஆமா. நீங்க டவுட்னா என்ன பண்ணுங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. சகோதரியோட நம்பர இணைச்சு விட்டு, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் அவங்க வந்து குழுவ தொடர்ந்து கவனிக்க சொல்லுங்க. அவங்களோட எல்லா கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. ஏன்னா சகோதரிகளும் சகோதரிகளும் பேசும்போது அது பொருத்தமானதா இருக்கும். இப்ப நீங்க சொல்ற அதே சிக்கல யாராவது புரியுது, ஒருத்தர் புரியுது. கடந்து எனக்கு வந்திருப்பாங்க. எனக்கு புரியுது. பட் ஆமா. அவங்க அவங்க ஏன்னா அவங்க சந்தேகங்கள வந்து இதுல நம்பிக்கை இல்ல. அவங்களுக்கு இல்ல, இல்ல, டோட்டலா இல்ல. நம்பிக்கை இல்ல. அப்ப அந்த அத 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 நிலைமையில அத உருவாக்குறதுக்கு தான் அவங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வேடிக்கை பார்த்தாலே போதும். அத உருவாக்குறதுக்கு தான் சொல்றேன். இல்லன்னா நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க தயவு செய்து. சரிங்களா? அது ஓகே. தேவையில்லாத மன உளைச்சல உண்டு பண்ணும். ஆர்வியா சௌதரி வணக்கம். அதாவது இப்ப அவரு நண்பர் கேட்டது வந்து எனக்குமே அந்த கேள்விகள் இல்லை. இவர் வந்து இயற்கை வாழ்வில் வளர்ந்தவர். ஆ. அதனால குழுல இருக்காரு. மனைவி வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து அவங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க பொறுத்து அவங்க வாழ்றாங்க. ஆமா. சரௌண்டிங்ல இப்ப இருக்கிற என்னன்னா வெளிய இப்ப போனா பாட்டிகிட்ட கேட்பாங்க. ஆ. அந்த இப்ப யாராவது பெரியவங்க இருந்தா கேட்பாங்க. இன்னைக்கு என்ன அந்த மாரி பிரச்சனைனா அந்த மாதிரி பெரியவங்க இல்ல. அதனால இல்ல. நம்மகிட்ட கேக்குறாங்க. அதனால வந்து ஒரேதா வந்து அது இல்ல, சரிதான். இல்ல. இல்ல சகோதரி எனக்கு புரியுது. கேட்கறது நல்லதுதான். இல்ல புரியுதுதான். இல்ல நான் இதுவே என்ன சொல்றேன்னா, சகோதரர் தான் சொல்றேன். அவரும் புதுசா இணைஞ்சிருப்பாருன்னு தோணுது. ஆமா அப்போ ஆமா நல்லது. நம்ம ஏற்கனவே குழந்தை வளர்ப்பு பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? அப்ப சகோதரியை தொடர்ந்து அதை கவனிக்கும்போது அவருக்குமே நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமா. அவரு சின்ன ஒரு விஷயமா ஏன்னா நோட் நீ பண்ணி இப்ப கேட்கறாரு சொல்றது இல்லையா? புரியுது. சகோதரியும் குழுல சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அவங்களும் அந்த ஆமா, இதுல ஆமா, ஆமா, நல்லது ஆமா. செய்வாங்க. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. அதாவது அவங்க எதுவும் கேட்காமலே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றேன். ஏன்னா அது சார்ந்தா நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம்ல. ஓகே, ஓகே. பட் ஆனா சுத்தமா அவங்களுக்கு நம்பிக்கையும் இல்ல. அவங்க சொல்லிட்டேன் நானு. ஜாயின் பண்ண மாட்டேன். இல்ல எனக்கே வேணாம் அப்படின்னு அவங்க அவாய்ட் பண்றாங்க. ஸோ நான் ஃபில்டர் பண்ணி, நான் புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் நான் தான் அத ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ண வேண்டியதா இருக்குது. இல்லன்னா அவங்க சுத்தி இருக்கும் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பால் குடுக்கும். அதேமாரி இப்ப மதியம் குளிக்க வச்சாங்க குழந்தைங்க. குளிக்க வச்சு உடனே பால் குடுத்துட்டாங்க. இது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. என்னைய பொறுத்தவரைக்கும் ஆனா தப்பு. குளிக்க வச்சுட்டு உடனே எப்படி பால் குடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் அப்படி படிச்சிருக்கேன். இயற்கை முறைப்படி நம்ம குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். ஸோ குழந்தைக்கு இதே ஃபார்முலான்னு நினைக்கும்போது, இவங்க ஆனா அப்படி பண்ணிட்டாங்க. இது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. எதையாச்சும் சொல்ல முடியுமா? குளிச்சுட்டு உடனே பால் குடுக்கலாமா? ஆனா அவங்க குடுக்குறாங்க. அதாவது குழந்தை வளர்ப்பு பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப சிக்கலாக்கிக்க வேண்டாம். அந்த ஏன்னா குழந்தைட்டேருந்து தான் நெறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அது அந்த அழுறதே வந்து அன்னைக்கு கூட ஒரு சகோதரி அழகா சொன்னாங்க. என் குழந்தை வந்து அவன் பசிக்கு அழுறானா, தாகத்துக்கு அழுறானா, இல்ல மோஷன் போய் அழுறானான்னு கூட எனக்கு தெரியும். எனக்கு துணி மாத்தி விடு. அதுக்கான அழுகைய கூட நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஒரு 10, 15 நாள்ல நான் அத கூட கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி தான். இப்போ நீங்க அவங்களோட இருக்கீங்க அப்படின்னா, அ க கவனிச்சு பாருங்க. அது எப்ப பார்த்தாலும் வந்து அது பாலுக்காக அழுவுன்னு இல்ல. அரவணைப்பு அம்மாவோட அரவணைப்பு தேவைப்பட்டா குழந்தை அது அழுகையில தான் காட்டும். சிலவங்க குழந்தை தூக்கிக்கிட்டு கம்ஃபர்டபுளா தூக்கலனா கூட குழந்தை அழதான் செய்யும். அப்ப அதோட மொழியே வந்து அழுகை தான்.
அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது தப்பு இது கரெக்டு அப்படின்னு கொண்டு போறதை விட அந்த குழந்தை வந்து எப்படி நமக்கு என்ன கத்து தருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க மெதுவா சகோதரிட்ட பேசி பாருங்க. அதாவது நம்ம எப்படி பசிக்கு நம்ம உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 1 மணி நேரம் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தா கூட குழந்தைய தூக்கி பால் கொடுப்பாங்க. அது செரிமானம் ஆகாது பிள்ளைக்கு. அப்புறம் அது வாமிட் பண்ணும், தேவையில்ல சிக்கல் உண்டு பண்ணும். அவங்களுமே வந்து ரொம்ப டயர்ட் ஆவாங்க. எத்தனை நாளைக்கு அப்படியே டைமை பார்த்து பார்த்து 2 மணி நேரத்துக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும். அதெல்லாம் நீங்க புரிய வைங்க அவங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இரவு நேரம் வந்து ரொம்ப பால் கொடுத்துட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இரவு வந்து குழந்தைய நல்லா தூங்க விட்டா குழந்தை நல்லா தூங்கும். அதெல்லாம் நீங்க அனுபவத்துல கடந்து வரணும். சொல்லி புரிய வைங்க, புரிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே சிஸ்டர். பட் எனக்கு லாஸ்டா ஒரு ஹெல்ப் மட்டும். யாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேச நீங்க கொஞ்சம் இல்லை, நான் என் ஒய்ஃப் நம்பர் கொடுக்க, நீங்க பேசுங்க. ஏன்னா நான் எவ்வளோ சகோதரியோட பேசிட்டேன். அட்மின்ல சகோதரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க ஆ அவங்கள சரி, அழைச்சி பேசலாம். பேசுவாங்க, எல்லாருமே சரி, ஓகே. பேசுவாங்க. ஓகே, நான் நம்பர் ஷேர் பண்றேன் குரூப்ல. வேணா நான் சொல்ற டைம் வேணா நீங்க கொஞ்சம் பேசுங்க. நான் வாட்ஸ்அப் பேசி குரூப்ல பார்த்துட்டேன். இல்லையோ? நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வாட்ஸ்அப் இல்லையோ? குரூப் இல்ல, நான் இல்ல டெலிகிராம்ல தான் இருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்ல டெலிகிராம்ல ஆட் இருக்கீங்க. பண்ணீங்கன்னா நான் உங்களை நம்பர் ஆட் பண்ணி விடுறேன். அதில் அவங்க வாட்ஸ்அப் சகோதரிட்ட குரூப்ல ஆட் கேட்டீங்கன்னா பண்ணிட்டு. எப்பனாலும் பேசுவாங்க. சரி, ஓகே. நான் யாராச்சும் வாட்ஸ்அப் குரூப் இருந்தா எனக்கு மட்டும் என் நம்பர் ஆட் பண்ணுங்க. நான் என் ஒய்ஃப் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணிடுறேன். எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் பேசினா எனக்கு பெட்டரா இருக்கும். இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். நிச்சயமா. அது மாதிரி கலந்துரையாடல்ல சகோதரிகள் அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க, நீங்களும் கவனிங்க. ஆ இதுக்கு முந்தின வாரங்கள்ல சகோதரிகள் கலந்துரையாடலாம் பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் சகோதரி ஒருத்தவங்க பிள்ளை பேர் எப்படி கடக்கணும், அந்த குழந்தை வளர்ப்பு, குழந்தைக்காக உணவு குறித்துலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. நீங்க நேரம் கிடைக்கும் போது போட்டு கேளுங்க. எல்லாமே ஓ பதிவேற்றம் பண்ணி வச்சிருக்கோம் யூடியூப்ல, மரபுவழி ஓகே. யூடியூப் சேனல்ல. ஓகே. ஓகே மேடம். நல்லது, ஓகே. நல்லது, நல்லது. சிஸ்டர், இப்ப குழந்தைக்கு வந்து முதல்ல தண்ணி குடுக்கணும், அப்புறமா பசி கேட்டது பால் குடுக்கணும்னு சொல்றீங்கல்ல. இப்ப பொறந்த உடனே என்ன சிஸ்டர் பண்ணுனீங்க? குழந்தை பொறந்த உடனேயே? கலாவதி நான் சிஸ்டர். நான் வந்து மழை தண்ணி தான் கொடுப்பேங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மழை தண்ணி குடுத்தீங்க. ஓகே. ஆமா, அப்புறம்? ஆமா. அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. என்னோட பாப்பாவுக்கு வந்து மறுட்டி சுகப்பிரசவம் தான் வச்சிருந்தோம். அவ ரொம்பலாம் அப்ப அழுகவும் இல்ல. ம். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி மட்டும் குடுத்தோம் ஃபர்ஸ்ட் அழுகைக்கு. அதுக்கப்புறம் அழுகும்பொழுது தாய்ப்பால் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். தாய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமா தான் சுரக்க ஆரம்பிச்சுச்சு. ஒரு 2 நாள் ஆச்சு ஓரளவுக்கு நார்மலா சுரக்கறதுக்கு. அந்த டைம் சுரந்ததே அவங்களுக்கு போதுமான அளவா தான் இருந்தது. அந்த 2 குழந்தைக்கு நாளைக்கும் தேவையான. அவங்க அழுது பாலெல்லாம் கேட்கல, பால் பத்தல அப்படின்னு அழல. அப்ப அதான் அவங்களுக்கு தேவையான பால் எனக்கு சுரக்க தான் செஞ்சுச்சு. அது ஆனா நார்மலா நெறைய சுரக்குது அப்படின்றது வந்து ஒரு 2 டேஸ் ஆச்சு. ஓகே. அப்ப நீங்க அந்த 2 நாள் எவ்வளவு இருந்ததோ குடுத்தது. ஆனா அதுக்கே பாப்பா அவ்வளவுதான். காலமாயிடுச்சு. அதுலயே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. ஓகே. இப்ப குழந்தை பொறந்து எவ்வளவு நேரத்துல தண்ணி குடுத்தீங்க சிஸ்டர்? ஒரு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் குடுத்துருப்போம். அவங்க எப்ப அழுகுறாங்களோ அப்பதான் குடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஆமா, நம்ம எதுவும் ஆமா. குடுக்க தேவையில்ல. தேவையில்ல, தேவையில்ல. நான்லாம் எங்க பாப்பாவுக்கு வந்து இதுவரைக்கும் டைமிங் கால்குலேட் பண்ணி அப்படி எதுவுமே குடுத்ததே கிடையாது. அதான் இல்ல சொல்றேனே, ஃபுல் பொறந்த நைட் கூட உடனே சில நாள் சொல்றேன். தூங்கியிருக்காங்க. பொறந்த உடனே நான் ஓகே. அழுததுக்கு அப்புறம் தான் குடுத்தேன். குடுத்தீங்க. ஓகே சிஸ்டர். அவங்க பசிக்கான அழுகை நமக்கு புரிய ஆரம்பிச்சிரும். குழந்தைங்கள நம்ம வாட்ச் பண்ணும்பொழுது நல்லாவே நமக்கு புரியும். அந்த ம். பசிக்கான அழுகை வரும்பொழுது நம்ம தாய்ப்பால் குடுத்தோம்னாவே போதும். ஒரு ஒரு டைமும் அவங்க பால் குடிக்கிற அந்த நேர இடைவெளி வந்து வித்தியாசப்படும். இவ்வளவு நேரத்துல ஒரு தடவ அப்படின்றது கிடையவே கிடையாது. அத தாண்டி வச்சிருந்தனால எங்க பாப்பா வெளியில துப்பிரும். சிஸ்டர், பாப்பா பொறந்ததுக்கு அப்புறம் எப்படி கிளீன் பண்ணீங்க? லைட்டா வெது வெதுன்னு தண்ணி மட்டும் வச்சுட்டு பாப்பாவுக்கு உடம்புல கொஞ்சம் அந்த மாவெல்லாம் ஒட்டி இருந்தது. ரொம்ப ம். நம்ம கிளீனா அழுத்தி தேய்ச்சு அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இல்ல. லைட்டா அந்த சுடு தண்ணி லைட்டா வெது வெதுன்னு வச்சு சும்மா ஒத்தி ஒத்தி எடுத்து கிளீன் பண்ணோம் அவ்வளவுதான். அதுக்கு போக போக அடுத்த நாள்ல இருந்து நம்ம தண்ணி வச்சு குளிக்க ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே அதுவாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓகே. தொப்புள் எனக்கு கொடியுமே நைட்டு. நீங்களே இது பண்ணிட்டீங்களா? அந்த இது ஆமா. கிளிப்லாம் போடுவாங்கல்ல. நான் மறுட்டி சுகப்பிரசவத்துல வச்சிருந்தேன். அப்ப வந்து எனக்கு புரிதல் இல்ல. தொப்புள் கொடி காஞ்சோனே கட் பண்ணிடலாம் அப்படின்றது எனக்கு அப்ப அந்த புரிதல் இல்லாதனால தொப்புள் கொடியோட குழந்தைய வந்து 3 நாள் வச்சிருந்தேன் நான். அப்புறம் அந்த 3 டே வந்து ஓ! சரி கொஞ்சம் பிள்ளைய தூக்கி ஃபீட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு 3 டே வந்து அந்த தொப்புள் கொடிய நாங்க கட் பண்ணோம். 4த் டே அந்த தொப்புள் கொடி மீதம் இருந்ததும் அதுவாவே கீழ விழுந்துருச்சு. ஓகே, ஓகே. மோஷன் ஃபர்ஸ்ட் காட்டுப்பீன்னு சொல்லுவாங்க. அது பிறந்த உடனே போமா இல்லாட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போமா? கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போச்சு எங்க பாப்பா. அதனால டைமிங்ல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அது எப்போ போனாலும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் அப்படிதானே? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சிஸ்டர்,
சொல்லுங்க சிஸ்டர். குழந்தை வந்து பிரசவ நேரத்துல உள்ள வலிய வந்து எந்த மாதிரி சமாளிச்சு, அது பொறுக்க முடிய அளவுக்கு அந்த வலி இருந்ததா, இல்ல வந்து ஒரு வெளிய காட்டுற அளவுக்கு அந்த வலி இருந்ததா, எப்படி? என்னோட பிரசவத்துக்கு வந்து எங்க அம்மா வந்து வந்து ஒரு 2 நிமிஷத்துல எனக்கு பாப்பா வெளியில வந்துருச்சு. அப்பயும் எங்க அம்மாவுக்கு நான் காட்டலாம் இல்ல, பாப்பா வரப்போகுதுன்னு எனக்கு உணர்வு இருந்தனால எங்க அம்மாவை கூப்பிட்டேன். கூட இருந்து குழந்தைய புடிச்சு வாங்கணும், கையில வாங்கணும் பேபி இப்போ வெளில வரும்பொழுது அப்படின்றதுக்காக அம்மாவை கூப்பிட்டேன். அவ்வளவுதான். அது வரைக்குமே என்னால வந்து பெயினை வெளியில அம்மாவுக்கு காட்டாம இருக்க முடிஞ்சது. அப்படிதான் இருக்கும். நம்ம கத்தி அழுற அளவுக்கு நமக்கு பிரசவ வலி இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தது, பெயின் இருந்தது. ஆனா அது வந்து என்னால பொறுத்துக்க கூடியதா அப்படிதான் இருந்தது. அந்த பெயினுமே வந்துட்டு குழந்தை பிறந்த அந்த செகண்ட் குழந்தை வெளியில வரும் பொழுதே எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு நேரம் இருந்தது எப்படி காணாம போச்சுன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே சிஸ்டர், நீங்க தேங்க்யூ. உட்கார்ந்து இருந்தீங்களா சிஸ்டர், இல்ல படுத்து எனக்கு இருந்தீங்களா வந்து சிஸ்டர்? நின்னுக்கிட்டா சௌகரியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல தான் இருந்தேன். வேற யாருக்கும் சந்தேகம் ஏதாவது இருக்கா? வணக்கம் சௌதரி. உங்களுடைய அனுபவ உரை வந்து அருமையா இருந்துச்சு. ஒவ்வொரு பெண்களுமே வந்து நம்ம மரபுல வந்து தனி தனி சிறப்பானவர்கள். அதே மாதிரி நீங்களும் வந்து தனி சிறப்பானவர். ஏன்னா வந்து நீங்க உங்க கணவருக்கு வந்து அவர் பயந்தா கூட நீங்க தைரியமா வந்து நம்ம மரபுடைய தைரியத்தை நீங்க கடைப்பிடிச்சு வீட்டில் பெற்று காமிச்சு எல்லாத்துக்கும் தைரியம் ஊட்டினீங்க. இது வந்து நிறைய பெண்கள் நிறைய சௌகரியங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து எனக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாரு, என்னுடைய மாமனார் மாமியார் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க, என்னுடைய அம்மா ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க, இப்படிதான் இருக்காங்களே ஒழிய என்னுடைய குழந்தை இது நான் பெற்றுக்குவேன், நீங்க வந்து வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா மட்டும்தான் உடல் நலனையும் அவங்க குடும்ப நலனையும் பாதுகாக்க முடியும். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு குழந்தை பிறகுறப்ப அந்த பெண்ணுடைய உடல் அத்தனை உபாதைகளையும் சரி பண்ணிட்டு தான் அந்த குழந்தை பிறகுது. எதிர்காலத்துல அவங்களுக்கு எந்த ஒரு தீய பக்கவிளைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை அமையுது. அடுத்தடுத்து குழந்தைகள் பிறகுறப்ப நம்ம அந்த காலத்து பெண்கள் மாதிரி அந்த கட்டுக்குலையாம இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த வயதான கிழவிகள் கூட பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் நடந்து போயிட்டு வர்ற அளவுக்கு இருப்பாங்க நம்ம மரபுல. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அந்த தைரியத்தை வந்து நீங்க உங்க குடும்பத்துக்கே கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய அனுபவங்கள் எனக்கு நல்லா நிறைய இதில் குறிப்பிட்டு நீங்க பேசின விஷயங்கள், சந்தேகங்களை கையாண்ட விதங்கள்லாம் பிடிச்சிருச்சு. இப்ப ஆண்கள் வந்து ஆசைப்படுறாங்க இல்லையா? அப்ப என்னுடைய மனைவி வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு சுயமா ஒரு டிசைட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க. இப்ப ஆண்கள் வந்து இயற்கை வாழ்வியல் இருக்காங்க. இப்ப கூட ஒரு நண்பர் கேட்டார் பாருங்க, இயற்கை வாழ்வியல் தாங்க, என்னுடைய மனைவிக்கு என்னதான் சொன்னாலும் கொஞ்சம் புரிதல் இல்லாம இருக்குங்க. அவங்களை நம்ம குழுவுல சேர சொல்றோம், அது சரி. இப்ப இவங்க அவங்க மனைவி கிட்ட எந்த மாதிரி பேசி அவங்கள வந்து கொஞ்சம் நம்ம மரபுக்கு கொண்டு வரலாம்? ஏன்னா அதுவும் பெண்களுடைய நலம் சார்ந்ததா தானே இருக்கு. அதுக்கு ஏதாவது நீங்க வந்து உத்திகள் ஏதாவது, ஒரு பெண் அப்படிங்கிறனால இப்படி இப்படி இருந்தா அவங்க வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஆண்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா நீங்க அதுக்கான ஏதாவது நம்ம இதுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், இதுல நடக்கிறத அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க காதுல வாங்கினாலும் வாங்கலாட்டியும் முடிஞ்ச நேரம் என் ஹஸ்பண்ட்க்குமே நான் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஃபுல்லா அப்போசிங் அப்படின்னு கிடையாது. அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றதுக்கான தைரியம் அவங்களுக்கு கிடையாது. ஏதாச்சும்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி அவங்க ஏத்துக்கல அப்படிங்கும் பொழுது, இது என்னோட விஷயம்ன்றனால நான் கேர்ளா இருக்கும் பொழுது பிரசவத்துக்கு சரி ஓகே அவங்க கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ நீங்க சொல்றபடி சகோதரர்கள் விருப்பப்படும் பொழுது சகோதரிகள்கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்பப்போ சொல்லிட்டே இருக்கணும், கொஞ்சம் சொல்லிட்டே இருக்கணும். போதாததுக்கு இந்த அனுபவ பகிர்வு கேட்கும் பொழுதுதான் வந்து அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நாங்களுமே வந்து சுகப்பிரசவம் அப்படின்ற விஷயத்த கேள்விப்படுறோம். ஆனாலும் தானா பாத்துக்கிற தைரியம் வந்து எப்ப வருது அப்படின்னா, நம்ம சகோதரிகள் அவங்கவுங்க அனுபவபூர்வமா உணர்ந்து அவங்க ஷேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும் பொழுதுதான். இப்ப அந்த சகோதரர்களுக்கு போய் கேட்டுட்டு சொன்னாலும் அது அவ்வளவு எஃபெக்டிவா அவங்கள போய் ரீச் ஆகுமான்னா, அதை விட பெட்டர் வந்து இந்த சகோதரிகளோட பதிவு வந்து அவங்கள கேட்க வைக்கிறது தான்.
அத சரி அவங்க சிறப்பு. கேட்டுட்டே இருக்கதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அது இல்லாம நம்ம சொல்ற மாதிரி இறைவழி இணைய சுகப்பிரசவம் புத்தகமும் உடலின் மொழி புத்தகமும் அவங்க படிச்சாங்க அப்படின்னாவே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மெசேஜஸ் எல்லாம், அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அவங்களே கொஞ்சம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் காலம் எடுக்கதான் செய்யும். அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். சிறப்பு சகோதரி. அது இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் புத்தகம் வந்து அதுல உள்ள விஷயங்கள் தான் நீங்க இப்போ உங்களுடைய தனிச்சிறப்பான இந்த அனுபவத்துல நீங்க தெளிவா சொல்றீங்க. இயற்கை வாழ்வியல்னா வந்து நாங்க இயற்கையோட இயற்கையாவே இருக்கிறோம் அப்படின்னு இல்லை. எல்லாருமே சாப்பிட்ற உணவு முறைகள் எல்லாமே தான் நாங்கள் செய்யறோம். கொஞ்சம் டைம் தாண்டி கூட சாப்பிட்றோம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து பிள்ளைப்பேர் வந்து எளிதுதான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா இறைவழியில் இனிய சுகப்பிரசவத்துல ஐயா வந்து பசுரமன் ஐயா வந்து அதைத்தான் எழுதியிருக்காரு. அவன் பெண்களை, அதாவது எழுதியிருக்காருன்னு கூட தொகுத்திருக்காரு. அதுலயும் பெண்கள் அவங்க அனுபவத்தெல்லாம் இப்போ உங்களே மாதிரி சகோதரிகள் தனியா இருந்த குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டாங்க. அவங்க எந்த விதமான இதெல்லாம் பின்பற்றதெல்லாம் கிடையாது. அவங்க விருப்ப சாப்பிடுவாங்க, விரும்புறப்ப தூங்குவாங்க. அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. ஏன்னா கட்டுப்பாடுகள் வரப்பயே வந்து அங்க மனசுல வந்து ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப பேறுகாலத்தப்ப அந்த ஏக்கத்தை நம்ம சரி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லாம அவங்களுக்கு தேவைகளுக்கு உணவோ மற்றதோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தா இருந்துச்சு. உங்களுடைய அனுபவமும் அதை வந்து உறுதி செஞ்சுச்சு. இப்ப நீங்களும் சரி, இதுக்கு முன்னாடி பேசின சுபத்ரா சகோதரியும் இதை வந்து எளிமையாவே கையாண்டுருக்கீங்க. சிறப்பு சகோதரி, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி உங்களுடைய அனுபவம் வந்து நிறைய சகோதரிகளுக்கு பயன்படும். உங்களுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பகிர்ந்துறீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிகள் சகோதரி. ரொம்ப நன்றி அண்ணா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். சார் கிட்ட ஒரு டவுட். இப்ப பேசினாருல சார். சொல்லுங்க சார், ஆக்சுவலா இப்போ கன்சீவ் ஆயிருக்கு சார். வீட்டில் வந்து என்னன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணு அந்த மாதிரி ரொம்ப சொல்லிட்டே இருக்காங்க. நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து இல்லை, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஆம்புலன்ஸ் வந்து வீட்டுக்கே கூட்டு வருவோம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஆனா எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போ வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்றது? வீட்டுக்கு போலீஸ் வர்ற அளவுக்கு நீங்க என்ன குற்றம் பண்ணீங்க? குழந்தை பெத்துக்கிறது ஒரு குற்றமா? அப்படி சொல்றாங்க. ஸ்கேன் எடுக்காம இருக்கிறது குற்றமா? ஸ்கேன் எடுக்காம இருக்கிறது குற்றமா? குற்றம் அது இல்லன்னு நமக்கு தெரியுது, வீட்டுல புரிஞ்சுக்கல அவங்க. நீ வந்து அது பேர் தான் அது பேர் தான் நம்ம குடும்ப வன்கொடுமைன்னு சொல்றோம். உங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு, தூக்கி உள்ள வச்சிடலாம் உங்க வீட்டுக்காரரை இந்த மாதிரி மிரட்டாருன்னா. வீட்டுக்காரர் இல்ல, சொல்லிருங்க, லேடி போலீஸை வச்சு முட்டிக்கு தட்ட சொல்லுவாயான்னு சொல்லிருங்க. இல்ல வீட்டுக்காரர் இல்ல, வீட்டுக்காரர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தான். அப்ப அவரை விட்டுருங்க. வேற யார் சொல்றாங்களோ அவங்கள லேடி போலீஸ் வச்சு முட்டிக்கு தட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா லேடி போலீஸே வந்து வீட்டுல பத்துக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் மனைவியெல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதனால அப்படியெல்லாம் நீங்க வந்து, அதாவது குற்றம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. மருத்துவமனைக்கு போகாததெல்லாம் ஒரு குற்றம்லாம் கிடையாது, சரிங்களா? அது அப்படி ஒரு குற்றம் வந்து ஏத்தவே முடியாது. ஜனநாயக நாட்டுல மருத்துவமனைக்கு போகாது ஒரு குற்றம், நீங்க வீட்டை விட்டு வெளில வராது ஒரு குற்றம், நீங்க பஸ்ல போகாது ஒரு குற்றம், நீங்க பலசர கடையில போய் தக்காளி வாங்காது ஒரு குற்றம்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? அது உங்க இஷ்டம். அதனால அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்கன்னா நீங்க போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். சரிங்களா? போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு முகாந்திரம் இல்லை. அப்படியெல்லாம் ஒரு பெண்ணை வந்து சாதாரணமா வந்து யாரும் வந்து நிர்பந்தப்படுத்த முடியாது. இது முழுக்க உங்களுடைய புரிதல் தான் சகோதரி. நீங்க தைரியமா இப்ப பேசுனாங்க பாருங்க, கலாவதி சகோதரி பேசுறாங்க பாருங்க, அவங்களுடைய இதுதானே, உங்க ரைட்ஸ் தானே. அப்புறம் என்ன, பெண்ணு கல்யாணமே பண்ணிக்கிறாங்க, அதுவே குற்றம் இல்லைங்கிறாங்க. குழந்தை பெற்று நீங்க நாட்டுக்கு நல்லது செய்யறீங்க, இது என்ன பெரிய குற்றமாகுது? குற்றம்லாம் இல்ல. அதனால சொல்லுங்க, யாரு மிரட்டுறாங்களோ
அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படியெல்லாம் வந்து வர முடியாது, அது தெரிஞ்சுங்க. ஓகே ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். சரி சரி. இன்னொரு விஷயம், இப்ப சத்யா சௌகரி கேட்டதுனால நான் சொல்றேன். எப்பயுமே வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நபர் யாரோ ஒருத்தர், ஒரு தனி நபரோ இல்லைன்னா ஏதோ யாரோ ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க அவர் மேல எதிர் புகார் கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம என்ன செய்யணும், புகார் கொடுத்தோம்னா அதுக்கு பதில் சொல்றது மட்டும்தான் வேலையா இருக்கும். அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தர் ஒரு புகார் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ எங்கேயோ ஒரு கோர்ட்லயோ ஒரு புகார் கொடுக்குறாருன்னா, நம்ம திரும்ப போய் ஒரு புகார் கொடுக்கணும் அவங்க மேல, அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபுல்ஃபில் ஆகும். ஆஹ் அவங்க புகார் கொடுத்த உடனே, உதாரணமா இதுக்கு முன்னாடி நடந்த சில கேஸ்லாம் பாத்தீங்கன்னா, சுகாதாரத்துறை வந்து சட்ட அறிவு இல்லாம ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி சில பேர் மேல வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அவங்க சட்ட அறிவு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஜனநாயக சட்டத்துல அப்படியெல்லாம் வந்து எங்க மருத்துவத்தை வந்து நீங்க பார்க்கணும் கட்டாயப்படுத்த முடியாதுங்க. அதுவும் வந்து சைடு எஃபெக்ட் உள்ள மருந்துகளை வந்து விருப்பம் இல்லாம யார் மேலேயே செலுத்துறது கொலை குற்றமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிய வச்சோம். அதோட சேர்த்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, அவங்க மேல எதிர்ப்புகார் கொடுத்தோம், எதிர்ப்புகார் கொடுக்க வச்சோம். நம்ம வந்தவங்களையும் சரி நம்மளும் சரி. அப்படி கொடுக்குறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆகும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சில பேர் வந்து நீங்க வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுகாதாரத்துறை, ஆமா சரிங்க, நீங்க வீட்டுல பெத்துக்கிறீங்க, நீங்க எதுவும் தடுப்பூசி மருந்து மாதிரி வேணாம்னு சொல்றீங்க, நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எழுதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ண வேணாம். நம்ம என்ன சொன்னா, ஓகே நான் வந்து எனக்கு எந்த மருத்துவம் பிடிக்குமோ நான் எடுத்துக்குவேன், இல்ல இயல்பான வாழ்வியல்ல மருத்துவமற்று வாழும் உரிமை எனக்கு இருக்கு, நான் அதை வந்து அதனால எனக்கு அலோபதி மருத்துவம் மற்ற மருத்துவம் தேவையில்லை, நீங்க எழுதி கொடுக்கலாம். எழுதி கொடுக்கறதோட விஷயம் முடியல. நீங்க எழுதி கொடுக்குற மாதிரி சுகாதாரத்துறை வந்து உங்கள்கிட்ட எழுதி கேட்டா அவங்ககிட்ட எழுதி வாங்கணும். இந்த மாதிரி நாங்க அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டோம், அதனால நாங்க அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எழுதி வாங்கணும். அப்பதான் அந்த நிகழ்ச்சி ஃபுல்ஃபில் ஆகும். நீங்க மட்டுமே எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது. உங்கள்கிட்ட எழுதி கேட்டா நீங்க எழுதி கொடுத்துட்டு அவங்ககிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நாங்க அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டோம், அதனால நாங்க வந்து அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டோம். அதுதான் சரியான சட்ட நடைமுறை. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இந்த லீகலான சட்ட நடைமுறை யாருக்கும் முக்கியமா வந்து இந்த சுகாதாரத்துறை மாதிரி ஆட்களுக்கு சுத்தமா தெரியல. அவங்க மருத்துவ அறிவு மட்டும்தான் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா, சட்ட அறிவும் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பல வருஷ ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்த நம்ம வலியுறுத்த ஆரம்பிச்சோம். இப்ப நிறைய பேருக்கு லீகல் நாலேஜ் வந்திருக்கும். இது வந்து மனிதனுடைய அடிப்படை உரிமை, உமன்ஸ் ரைட்ஸ், பெண்ணுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீட்டுல உள்ளவங்க தொந்தரவு பண்ண முடியாது. வீட்டுல உள்ளவங்க நம்ம வந்து ரொம்ப இந்த விஷயத்துல திட்ட முடியாது, ஓரளவுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா அவங்க வந்து உங்களை மிரட்டுற மாதிரி இருந்தா நீங்க அவங்களுக்கு வார்ன் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க அவங்க மேல ஒரு சின்னதா பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு நீங்க சொல்லலாம். ஒரு உமன்ஸ் ஹெல்ப் லைனுக்கு 181 நம்பருக்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி என் வீட்டுக்காரரு என்னை கொடுமைப்படுத்துறாங்க, அது வீட்டுக்காரரை பொறுத்தவரை சொல்ல முடியாது, சப்போஸ் மாமனார் மாமியார் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ சொன்னா நீங்க ஒரு 181 ஃபோன் போட்டு சொல்லலாம். உமன்ஸ் ஹெல்ப் லைனுக்கு, இது வந்து உமன்ஸ் ஹெல்ப் லைனுக்கு அவங்களுக்கு இது புரியலைன்னா நீங்க புரிய வைக்கலாம். ஏன் அப்படின்னா, இது இது வந்து அடிப்படையிலேயே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உளவியல் ரீதியாவே இதுனா அப்படி, பெருகாலம் தான் இப்படி அப்படின்னே சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டாங்க. ஆனா இன்றைக்கு அந்த மறைக்கப்பட்ட அந்த மருத்துவம் வந்து பேர்காலம் வந்து இயல்பானது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அவங்க இயல்பா வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அத முக்கியமா உங்களுடைய ரைட்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா பெண்கள் தான் முதன்மையானவர்கள். நம்ம இந்தியன் ஜனநாயக நாட்டுல மக்கள் தான் முதன்மையானவர்கள் சொல்றோம், ஆனா மக்களை விட பெண்கள் தான் முதன்மையானவர்கள். அதனால நீங்க நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். அதை பார்த்துங்க. ஏன்னா ஒருத்தன் கீழே விழுந்தானா குடிச்சிட்டு கீழே விழுகிறான் அப்படிங்கிற இந்த சமூகம். ஆனா ஒரு பெண்ணு கீழே வந்துட்டா உடனே 50 பேர் கூட்டிடுவான் அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்கு. ஏன்னு கேட்டா அது பெண்களுடைய உரிமை வந்து இயற்கையாகவும் இருக்கு, சட்டத்திலையும் பெண்களுடைய உரிமையை மீறவே முடியாது. அதனால இது உங்க ராஜ்யம், நல்லா தூள் கலப்புங்க, நல்லா உரிமையை பேசுங்க. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இன்னைக்கு சத்யா சகோதரி கேள்வி கேட்டனால நமக்கு வந்து 2 விதமான பகிர்வுகள் கிடைத்தது. ஒன்று வந்து சகோதரியோட அனுபவ பகிர்வு, இன்னொன்று சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு பதிவு.
இரண்டுக்குமே வந்து இன்றைக்கு வாய்ப்பாக அமைஞ்சுது. அதனால் வந்து அனுபவத்தை பகிர்ந்த சகோதரிக்கு நன்றி. சிறப்பாக வந்து மீண்டும் மீண்டும் பெண் உரிமை அழுத்தமாக எங்களுக்கு பதிய வைத்துட்டு இருக்க சகோதரருக்கும் நன்றி. நன்றி சார். கரெக்டாக நம்மளோட நேரமும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கலாவதி, இன்னைக்கு உங்களோட அனுபவத்திலேருந்து நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு தனி மனித புரிதல், அதே நேரத்தில் வந்து அதாவது அழகாக சொன்னீங்க, தேய்க்க அம்மியும் நகருங்கிற மாதிரி ரொம்ப அழகாக உங்களை சுற்று வட்டாரத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. அம்மாவை, கணவரை எல்லாரும் தயார்படுத்திட்டீங்க. ரொம்ப அருமையாக உங்களுடைய பிள்ளை பெற்று நீங்கள் கடந்து வந்தீங்க. மிக்க மகிழ்ச்சிமா எங்களோட நீங்கள் இந்த 1 மணி நேரம் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு. தொடர்ந்து கேள்விகள் இருந்தால் நம்ம வழக்கமாக குழுவில் கேட்கலாம். வீட்டில் குழந்தை பெற்றவர்களுடைய அனுபவ பகிர்வு குழு டெலகிராமும் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் குழு இருக்குது. நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது அது சார்ந்து அந்த அனுபவம் வந்து கடந்து வந்த சகோதரிகள் சிறப்பாக அதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கக்கா. நன்றி.